வணக்கம். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் ரீசெண்டா தெலுங்கானால பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் பார்ட்டி மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அதானி, அம்பானி இவங்க 2 பேர் மேலயும் அவரு விமர்சனங்களை வைக்கிறாரு. பிரதமர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் பார்ட்டி இந்த 5 வருடங்களா அதானி மேலயும் அம்பானி மேலயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்ப திடீர்னு சமீப காலங்கள்ல அவங்க இந்த முதலாளிகளை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான பொருள் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி அதானி கிட்ட இருந்தும் அம்பானி கிட்ட இருந்தும் ட்ரக் நிறைய பணத்தை லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் வைக்கிறாரு. இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதானியோடையும் அம்பானியோடையும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம 2 பேருமே குஜராத்தை சேர்ந்தவங்க. பிரதமர் மோடி அவர்களும் குஜராத்தை சேர்ந்தவர் தான். அந்த வகையில ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய இவங்க மேலேயே ஏன் பிரதமர் மோடி அவர்கள் காட்டமான இந்த விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு பிரதமர் மோடி அவர்களோட இந்த பேச்சு ஏன் ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, பிரதமர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு போஸ்ட். போற போக்குல பிடித்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரதமர் பேசிட முடியாது. ஏன்னா ஒரு நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு நாட்டிலேயே முக்கியமான போஸ்ட்டை பிரதமர் மோடி அவர்கள் வகிச்சிட்டு இருக்காரு. மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ட்ரக் நிறைய பணத்தை அதானியும் அம்பானியும் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. முதல்ல இதுக்கு ப்ரூஃப் பிரதமருக்கு கிடையாது. ரெண்டாவது, அப்படி இன்கேஸ் இந்த மாதிரியான கருப்பு பணம் லஞ்சமா காங்கிரஸ் பார்ட்டிக்கு போகுதுன்னா அதை கண்டுபிடிக்க வேண்டியது பிரதமர் மோடி அவர்களோட கடமை தான், பிஜேபி கவர்மெண்டோட கடமை தான். இப்ப உங்களுக்கு ட்ரக் நிறைய பணம் போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் குற்றவாளிகளை கைது பண்ணல அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. பிரதமர் அவர்கள் இவ்வளவு லூஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு போற போக்குல சொல்லிட்டு போறார் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட முக்கியமான தலைவர்கள் பிரதமர் அவர்களோட இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு ட்ரக்ல தான் பணம் வருது அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த விஷயங்கள்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்க இடி, சிபிஐ எல்லாம் நீங்க அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் அனுப்பலாமே அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. கடைசியா ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன மோடிஜி உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப மீடியால இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அவரோட நண்பர்களே தாக்குறாருன்னா ஏதோ ஒரு வகையில பிரதமர் மோடி அவர்களுக்கு தோல்வி பயம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி முக்கியமான ஊடகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ் ஊடகங்கள்ல பார்த்தோம்னா இந்த டாபிக்கை பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நம்மளும் அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். மோடி அவர்கள் திடீர்னு இப்ப அதானி அம்பானி அட்டாக் பண்றாருன்னா அவர் தோல்வி பயத்துல தான் அந்த விஷயத்த பண்றாரா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல எதிர்கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் பார்ட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு எப்பவுமே ஒரு காமனான ஒரு தீம் இருக்கும். தேர்தல் பிரச்சாரம் நடத்தும் போது செய்யும் போது அவங்க ஒரு காமனான தீமை மையமா வச்சுதான் அவங்க பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காமன் தீமே இல்ல. உதாரணத்துக்கு 2014 பொறுத்தளவுல பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை பெரிய ஒரு வல்லரசாக்குவோம், பொருளாதார வல்லரசாக்குவோம், அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளை யங்ஸ்டர்ஸுக்கு நாங்க கிரியேட் பண்ணுவோம், ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்டா நாங்க இருப்போம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்போம், இந்த மாதிரியான விஷயங்களை 2014 பிஜேபி மக்கள் கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2019 பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டியை முக்கியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டெரரிசம் பேசுறாங்க, டெரரிசம் நாங்க முடிவு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 370, அப்புறம் ராம் மந்திர், இந்த மாதிரியான இஷ்யூஸ் 2019 அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அந்த மாதிரியான ஒரு காமன் தீம் பிஜேபி கையில இல்லை. குறிப்பா பிஜேபி இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலிஜனை கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்ப அம்பானி, அதானி அவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காங்க, இப்படின்ற மாதிரியான இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. ஒரு காமன் தீம் பிஜேபி கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளோட இந்த அப்சர்வேஷன் சரியான ஒரு அப்சர்வேஷன் தான். அவங்க சொல்றது போலயே பிஜேபி கிட்ட ஒரு காமனான ஒரு சென்ட்ரல் தீம் கையில இல்ல.
பட் பிஜேபி இதை செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க சொல்றது போல பிஜேபிக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, தோல்வி பயத்துல இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல உண்மை கிடையாது. பிஜேபியை பொறுத்தளவுல இப்ப புதுசா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. இந்த புது ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுக்க வேண்டிய தேவை என்னன்னா, தேர்தல் களம் ரொம்ப மாறிடுச்சு. 2014ல இருந்ததை விட இப்ப தேர்தல் களம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2004 பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி அந்த எலெக்ஷன்ல உள்ளதுலயே அவங்களோட ஹிஸ்டரியிலேயே அப்பதான் அவங்க ரொம்ப கம்மியான சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. வெறும் 417 சீட்ஸ்ல தான் காங்கிரஸ் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2019ல 440 சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. 2014ல 464 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. 2019ல 421 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 400 சீட்ஸ்க்கு மேல காங்கிரஸ் பார்ட்டி வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த எலெக்ஷன்ஸ் 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி எவ்வளவு சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா வெறும் 328 சீட்ஸ் தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப குறைவான சீட்ஸ்ல வந்து காங்கிரஸ் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கம்மியான சீட்ஸ் இது. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியா அலைன்ஸை ஒன்று சேர்க்கிறதுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப தாராளமா நிறைய சீட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கடந்த சில ஆண்டுகள்ல காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க. குறிப்பா இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா, இந்தியா அலைன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸா இருந்தாலும், நல்லா ஸ்ட்ராங்கான ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இந்தியா அலைன்ஸ்ல இருந்தாலும், காங்கிரஸ் பார்ட்டி ஒரு வீக் லிங்கா தான் இருக்காங்க. ரொம்ப பலவீனமான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்ப கூட நான் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்கள்கிட்ட பேசும்போது 80 to 100 சீட்ஸ் தான் நாங்க வாங்குவோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் பார்ட்டிக்காரங்களே என்கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி இப்ப வீக்கா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் போல காங்கிரஸ் பார்ட்டியை மையமா வச்சு காங்கிரஸ் பார்ட்டி நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பிஜேபி இந்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ போன எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் பெரிய எதிரி. ஏன்னா அவங்க நிறைய சீட்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் பார்ட்டி மோசம், காங்கிரஸ் பார்ட்டியை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பிஜேபி பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டியில காந்தி ஃபேமிலி ரொம்ப மோசம், ராகுல் காந்தி ரொம்ப வீக், அவர் ஒரு பப்பு அப்படின்ற மாதிரி பிராண்டிங் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு இப்ப ஸ்கோப் இல்லை. ஏன்னா இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஒன்று ரொம்ப வீக்கா இருக்காங்க, கம்மியான சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, பிளஸ் அவங்க வந்து பிஎம் கேண்டிடேட்டும் நிப்பாட்டல. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்ப பிஜேபியோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னா ரீஜனல் பார்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தேவையான மாதிரியான அந்த ஊர்ல எது செல் ஆகுமோ, எந்த மாதிரியான கேம்பெயின் எடுபடுமோ அந்த மாதிரி பிஜேபி வந்து இப்ப கேம்பெயினை டிசைன் பண்றாங்க. குறிப்பா ஃபேஸ் 1 எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, 24 எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல ஃபேஸ் 1 எடுத்துக்கிட்டோம்னா 102 தொகுதிகள்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல அந்த 102 தொகுதியில 40 சீட்ஸ் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் வருது. ஸோ ஃபேஸ் 1 பொறுத்தளவுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஃபேஸ் 1ல மற்ற ஸ்டேட்ஸ்லயும் எலெக்ஷன்ஸ் நடக்குது. குறிப்பா யூபியா இருக்கலாம், ராஜஸ்தானா இருக்கலாம், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லயும் நடக்குது. பட் அங்கெல்லாம் சில தொகுதிகள்ல தான் எலெக்ஷன்ஸ் நடக்குது. பட் தமிழ்நாட்டுல 39 சீட்ஸ்ல வந்து தொகுதிகள்ல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இப்ப பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, ஃபேஸ் 1 பொறுத்தளவுல அவங்க மதம் இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க கையில் எடுக்கல, சென்சிட்டிவான விஷயங்களை அவங்க கையில் எடுக்கல. பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, கரப்ஷன் பத்தி பேசுறாங்க, growth பத்தி பேசுறாங்க, அப்புறம் ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ ஏன்னா இப்ப மதம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்தா தமிழ்நாட்டுல செல்லாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கேம்பெயினை வடிவமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் என்ன பண்றாரு, ராஜஸ்தான்ல போய் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. ஸோ அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது. ஸோ இப்போ அவருக்கு தெரியும் இந்த விஷயங்களை நம்ம இப்ப தைரியமா பேசலாம், ஏன்னா தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டுல ஏற்படுத்த முடியாது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா பிஜேபி காரங்க, அவங்க அந்த ரீஜன் வைஸ் எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கேம்பெயினை வந்து டிசைன் பண்றாங்க. சோ இது ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி தான். பிஜேபி பொறுத்தளவுல இந்த விஷயங்களை ரொம்ப கிளியரா பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஓகே இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் அம்பானி அதானி எதுக்கு அவரு அப்போஸ் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவங்களையும் அவரு விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில நம்ம இப்ப பார்ப்போம். சோ இப்ப எலெக்ஷனோட தேர்ட் ஃபேஸை பொறுத்தளவுல 94 தொகுதிகள்ல தேர்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதுல முக்கியமான ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் தான். குஜராத்ல 26 தொகுதிகள் இருக்கு. 26 தொகுதிகளையும் ஒரே ஸ்ட்ரெச்ல சிங்கிள் ஃபேஸ்ல எலெக்ஷன்ஸை வந்து நடத்துறாங்க. இது மே 7ஆம் தேதி குஜராத்ல எலெக்ஷன்ஸ் நடந்து
முடியுது. 3rd phase மே 7ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் மே 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் இந்த விஷயங்கள் பேசுறாரு. மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா, அதானி அம்பானி எல்லாம் விமர்சிக்கிறாரு. காங்கிரஸ் பார்ட்டிக்கு அவங்க பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சோ இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஏன் ஸ்பெசிபிக்கா மே 8ஆம் தேதியை சூஸ் பண்றாரு? அதானி அம்பானி மேலலாம் விமர்சனம் வைக்கிறதுக்கு ஏன் அந்த ஸ்பெசிபிக் டைமை சூஸ் பண்றாரு? அதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சோ பிரதமர் மோடி அவர்களும் சரி, பிஜேபியும் சரி, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அதானி அம்பானி 2 பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள். மோடி அவர்களும் குஜராத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான். சோ அந்த வகையில அதானிக்கும் அம்பானிக்கும் குஜராத்ல நல்ல செல்வாக்கு உண்டு. சோ குஜராத் எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது, இல்லாட்டி அந்த எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் விமர்சிச்சா அது நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ குஜராத் எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும், 3rd phase முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதானி அம்பானியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க 3rd phase முடிஞ்சதுக்கு அப்புறம் அதானியையும் அம்பானியும் டார்கெட் பண்றாங்க. அதோட சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்துல பிரச்சாரம் பண்ணும்போதுதான் அதானி அம்பானி இந்த 2 பேரையும் அவரு கடுமையா விமர்சிக்கிறாரு. சோ பிரதமர் மோடி அவர்கள் ஏன் ஸ்பெசிபிக்கா தெலுங்கானா மாநிலத்துல கேம்பெயின் பண்ணும்போது இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றாருன்றது அடுத்த முக்கியமான கேள்வி. அதுக்கான காரணம் என்னன்னா, தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தளவுல காங்கிரஸோட ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி தான் அவர் தான் சிஎம்மா இருக்கார். சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அதானி குரூப்போட தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து நிறைய எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. சோ ஏறக்குறைய 12,000 கோடி ரூபாய்க்கு மேல அதானி குரூப் இப்ப தெலுங்கானால இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. சோ இப்ப பிஜேபி என்ன கணக்கு போடுறாங்கன்னா, அதானி குரூப் தெலுங்கானால நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறனால அந்த மாநிலத்துல மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதானி குரூப்பையும் காங்கிரஸையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நல்ல பிரச்சாரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிஜேபி காரங்க கணக்கு பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை தான் காங்கிரஸ்காரங்க லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபியையும் அதானி குரூப்பையும் அவங்க கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பிஜேபி கவர்மெண்ட் அதானி குரூப்புக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப தெலுங்கானா மாநிலத்துல பிஜேபி காரங்க என்ன பண்றாங்கன்னா, அதே விஷயத்த அவங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக அவங்க திருப்புறாங்க. சோ அதானி அங்க இவ்வளவு பணத்தை காங்கிரஸ் பார்ட்டி ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் பார்ட்டிக்கும் அதானிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போடுறாங்க. சோ இது ஒரு நியாயமான விமர்சனமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு நியாயமான விமர்சனம் கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டோட பிரதமர்ன்றது அது ஒரு பெரிய ஒரு பதவி. சோ மோடி அவர்கள் இந்த விஷயத்த கண்டிப்பா தவிர்த்து இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் அவரு இத பேசியிருக்காரு. ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஓட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மக்களோட பல்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அவங்களோட லீடர்ஷிப்பும் அப்படிதான். ஸோ அந்த வகையில இந்த எலெக்ஷன்ஸ்லயும் எப்படியாவது ஜெயிக்கணும், எந்த மாதிரியான ஆயுதங்களும் அதுக்கு நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த விஷயங்களை அவங்க பண்றாங்க. இது போக இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்காக வாக்குகளை வாங்குறதுக்காக அதானி அம்பானி இப்படிப்பட்ட பெரிய ஆட்களை மோடி அவர்கள் பகைக்கிறாரா? ஏன்னா அவங்கள விமர்சிச்சும் பேசியிருக்காருல்ல அப்படின்ற மாதிரியும் நீங்க கேட்கலாம். இதுல சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பில்லினியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய பணக்காரர்கள் அவங்க எப்பவுமே ஆட்சியாளர்கள் கூட ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அம்பானிஸ் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. காந்தி ஃபேமிலியோட அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட அவங்க ரொம்ப க்ளோஸா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். அந்த வகையில இப்ப மோடி அவர்கள் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்களோடையும் அதானிஸ் அம்பானிஸ்லாம் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சும்மா தான். ஸோ அவங்களுக்கும் புரியும், இப்ப நமக்கு பணம் தான் முக்கியன்றது பிசினஸ் மேனுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை பொறுத்தளவுல எனக்கு ஓட்ஸ் தான் முக்கியம், மக்கள் கிட்ட வாக்குகளை நான் வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ மோடி அவர்கள் வாக்குகளை பெறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதானி அம்பானி எல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா அவங்களும் மோடி அவர்களை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு கவர்மெண்ட், புதுசா ஒரு லீடர்ஷிப் வந்ததுன்னா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே இதுல நத்திங் பர்சனல்,
இது எல்லாமே பியூர் பிசினஸ் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் டாப் லெவல்லையும். ஸோ அதனால அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கடைசியா இன்னும் ஒரு விஷயத்த நான் திரும்பவும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்ப மோடி அவர்களும் பாஜக அவர்களும் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா, பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணி பேசுறது கரெக்டான்னு பார்த்தோம்னா தப்பு தான். எந்த ஆதாரமும் இல்லாம அதை பேசக்கூடாது. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் மோடி அவர்கள் பேசுறாருன்னா அது என்ன செய்யணும்ன்ற ஒரு தெளிவு இல்லாம ஒரு குழப்பத்துல தோல்வி பயத்துல அவர் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு. அவங்க கிளியர் கட்டான ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. இது பார்ட் ஆஃப் அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்கிறதும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.